ஸோ பாருங்கள், இதான் டிவியோட பவர் சப்ளை ஒயரு. இது வந்து நேராக எங்கே போகுதுன்னு பாருங்கள். நேராக நம்மளோட இந்த இன்வெர்ட்டருக்கு தான் வருது. ஸோ இந்த இன்வெர்ட்டரில் தான் இந்த டிவி வந்து ஓடிக்கிட்டுருக்கு. இதுக்கு வந்து எந்த வகையான வேறு பவர் சப்ளையும் கொடுக்கல, இந்த இன்வெர்ட்டரில் தான் ஓடிக்கிட்டுருக்கு. பாருங்கள், சூப்பராகவே ஓடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹலோ கைஸ், நான் நவீன் அண்ட் வெல்கம் பேக் டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தமிழ். கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 200 வாட்ஸில் இன்வெர்ட்டர் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்வெர்ட்டர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே டிவியை வச்சுருக்கேன். இந்த இன்வெர்ட்டரில் தான் இந்த டிவி ஓடிட்டுருக்கு. அப்புறம் இந்த இன்வெர்ட்டரில் வந்து பேட்ரி வந்து உள்ளவே நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து எங்கே வேணால் தூக்கிட்டு போய்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கரண்ட் இல்லாத இடத்துல கூட நம்ம சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டா நைட்டில் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இதுக்குள்ளேயே பேட்ரி வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு லைட்டு வந்து நைட் ஃபுல்லாக எரியும், அந்தளவுக்கு இதில் பேக்கப் இருக்குது. ஸோ இந்த இன்வெர்ட்டர் வந்து எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்வெர்ட்டர் செய்ய நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக வந்து நான் எடுத்துக்கிறது வந்து பாடி செய்கிறதுக்காக இந்த மாதிரி பிவிசி ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தம் 3 சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸு, அப்புறம் இது ஒரு சைஸு. மொத்தமாக எல்லாத்துலேயும் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 3 ஒவ்வொரு சைஸு. இதை வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் செய்கிறதுக்காக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் வந்து 2 எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி 200 வாட்ஸில் இன்வெர்ட்டர் போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 200 வாட்ஸு. அப்புறம் ஆன் ஆஃப்காக ஒரு சுவிட்சு, அப்புறம் அந்த மாதிரி 2 கனெக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 கனெக்டர் எடுத்துக்கிறேன். அப்புறம் பேட்டரி செய்கிறதுக்காக இந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கிறேன். 2500 mAhல 9 பேட்டரி எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி ஒரு 20 ஆம்ஸில் பிஎம்எஸ் போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிவிசி ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த பிவிசி ஷீட்டில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த ப்ளக் பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல 2 ப்ளக் பாயிண்ட்டை வந்து போடுற மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த சுவிட்சை வந்து இந்த இடத்துல ஆன் ஆஃப்காக போடுற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறமா இந்த 2 கனெக்டரையும் இந்த சைடில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து ஹோல்ஸ் போட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ப்ளக்கு அப்புறம் இந்த 2 கனெக்டரு, ஸோ இது 2யும் இதில் வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த ப்ளக் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் பண்ணுறதுக்காக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒட்டுறதுக்கு ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற மாதிரி பொருளை வச்சு ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கனெக்டரை போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள், 2 கனெக்டரும் போட்டாச்சு. இப்போ வந்து ப்ளக் பாயிண்ட்டை வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒட்டி முடிச்சிட்டேன், ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் எப்படி லைன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நியூட்ரல் லைனுக்கும் ஒரே ஒயராக கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 பேஸுக்கும் ஒரே ஒயராக கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். எர்த்துக்கு எந்த லைனும் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா நம்மளோட போர்டில் வந்து எர்த் லைன் வராது. ஸோ நியூட்ரல் பேஸ் தான் வரும். பாருங்கள், வயரை வந்து கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் வேலை ஓவர். ஸோ அப்புறம் இதுக்கு 2 வயர் கொடுக்கணும், அதை வந்து பின்னாடி கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த பிவிசி ஷீட்டையும் எடுத்துக்கிறேன். மொத்தம் மீதி இருக்க 5 பிவிசி ஷீட்டையும் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிவிசி ஷீட்டில் இந்த மாதிரி ஏர் ஃப்ளோ உள்ள போயிட்டு வரதுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன், சைடில் வர 2 பிவிசி ஷீட்லேயும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிவிசி ஷீட்டை யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் டைப்பில் செஞ்சு எடுத்துக்கிறேன். 3 பக்கமும் செஞ்சு எடுத்துக்கிறேன். பட் ஒரு பக்கம் மட்டும் செய்கிறதில்ல, 2 பக்கம். ஸோ இது 3 பக்கம் மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வயரிங் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஒட்டிக்கலாம். அப்புறம் மேலே வந்து டாப்பில் அதை ஒட்டிக்கலாம். ஸோ பாருங்கள், 3 சைடும் ஒட்டிட்டேன். பாதி பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதையும் இதில் ஒட்டிக்கிறேன். நான் வந்து இந்த 2 கனெக்டர்லேயும் 2 வயரை வந்து
ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்புறம் ஒட்டும் போது இந்த சுவிட்சையும் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒட்டிட்டேன். இந்த சைடு இந்த சுவிட்சையும் இந்த இடத்துல போட்டு அப்புறம் ஒட்டியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டுக்காக இதில் 2 வயரை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து இதுலேருந்து வர அவுட்டுக்காக இதுலேருந்து 2 வயரை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் சுவிட்சுக்கு வந்து ஆல்ரெடி 2 வயர் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை ஓரமாக வச்சுட்டு ஸோ இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு 12 வோல்ட் பேட்டரி ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிவிசி ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த பிவிசி ஷீட்டில் வந்து இந்த மாதிரி 6 பேட்டரிஸ் எடுத்துக்கிறேன். 6 பேட்டரிஸு 3 பேட்டரி இந்த மாதிரியும், அதாவது மைனஸ் ஒரு சைடு வர மாதிரியும், 3 பேட்டரி ப்ளஸ்லாம் ஒரு சைடு வர மாதிரியும் வச்சு இதில் வச்சு இப்படி ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்புறம் இன்னொரு 3 பேட்டரி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒட்டி 3க்கு ப்ளஸ்லாம் ஒரு சைடும் மைனஸ்லாம் ஒரு சைடும் வர மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இதில் சால்ட்ரிங் பண்ணது தான், அது கட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் லைனாக வயரை வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஏன் நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இடம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 6 பேட்டரியும் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே 3 பேட்டரி வச்சுப்பேன். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரியை ஒட்டி இதுக்கு வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இதை வந்து ஒட்டி அப்புறம் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். கூடவே இந்த பிஎம்எஸ்ஸையும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்திருக்கேன். எப்படி சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் மைனஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேட்டரியும் பேரலர் பண்ணியிருக்கேன். எல்லாமே அப்படி தான், 3 பேட்டரியும் பேரலர் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 3 பேட்டரியும் பேரலர் பண்ணியிருக்கேன். இதுதான் மைனஸு. நீங்கள் இப்போ மைனஸில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த பக்கம் ப்ளஸ் வரும். ப்ளஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மைனஸில் வச்சு இந்த 3 பேட்டரிலையும் சால்ட்ரிங் பண்ணியிருப்பேன். ஸோ இதுலேருந்து அப்படியே சீரிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மைனஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸு, இது 3ஐயும் ஒன்றா வச்சு பேரலர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த 3 பேட்டரிலையும் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து இதுக்கு சீரிஸ் வருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளஸ்ஸு. இப்படி தான் இதெல்லாம் சீரிஸ் அப்புறம் பேரலர் பண்ணியிருக்கேன். இப்போ பிஎம்எஸ்ல எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0, அப்புறம் 4.2, 8.4, அப்புறம் இந்த இடத்துல 12.6 இருக்கும். ஸோ இதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 0ன்றது வந்து இந்த மைனஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் எடுத்துகிட்டு வந்து 0வில் வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே இந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த 4.2ன்ற இருக்க இடத்துல வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதுலேருந்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த பக்கம் வரும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல 8.4ல் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதான் கடைசியாக ப்ளஸ்ஸு. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த 12.6ல் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ்க்கு 2 வயரை வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பேட்டரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து செக் பண்ணி பார்த்தேன். இப்போ உங்களுக்காக ஒரு டைம் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ப்ளஸுக்கு வந்து ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மைனஸ்க்கு வந்து எல்லோ. ஸோ பாருங்கள், இதில் வந்து ஒரு 10.38 அளவுக்கு வோல்டேஜ் வருது. ஏன்னா இதில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. நம்ம சார்ஜ் பண்ணால் இது வந்து 12 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து பேட்டரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிஎம்எஸ் வந்து இங்கே ஒட்டிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த பிவிசி ஷீட்டை வந்து இந்த இடத்துல ஒட்டிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இன்வெர்டர் போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த போர்டை வந்து இந்த மாதிரி ஓட்டணும். ஸோ அந்த ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி லைன் கொடுக்குறதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ப்ளக்குலேருந்து வர 2 அவுட்புட் வயர் எடுத்துகிட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவுட் இங்கே 1 அப்புறம் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே 1 தான். ஸோ அதனால் 1ல் மட்டும் நான் அந்த அவுட்புட் லைன் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். அப்புறமா இதில் வந்து இதான் பேட்டரி லைனு. பேட்டரி லைனில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து நேராக சுவிட்சில் கொடுத்துக்கிறேன். சுவிட்சில் கொடுத்துட்டு அப்புறம் இந்த சுவிட்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பேட்டரியில் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு பிளாக் ஒயரை வந்து எடுத்துகிட்டு வந்து நேராக பேட்டரியோட மைனஸில் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த 2 சாக்கெட்லேருந்து வர ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக ப்ளஸ் மைனஸில் பேட்டரியில் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வழியாக நமக்கு 12 வோல்ட் அவுட்புட் தேவைன்னா இது வழியாகவே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த போர்டு வந்து நமக்கு 220 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து நான் எல்லா வயரையும் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ண உடனே ஒரு நாய்ஸ் ஒன்று வருது. ஸோ அப்படின்னா இந்த இன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து உள்ளே வச்சு ஒட்டிட்டு அப்புறம் இந்த ஒயருக்கெல்லாம் டேப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லா ஒயருக்கும் டேப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர்லாம் இதுக்குள்ளே வச்சுட்டு மேலே வந்து இன்னொரு ஷீட்டை வந்து பிவிசி ஷீட்டை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒட்டிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட இன்வெர்ட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் அடாப்டர் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு இந்த இன்வெர்ட்டரை வந்து நான் சார்ஜ் பண்ணிப்பேன். சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் கொடுத்து ப்ளக் பாயிண்டில் கொடுத்தா முடிஞ்சிச்சு. இதில் வந்து நமக்கு 2 லைட் எரியும், அதாவது க்ரீனு அப்புறம் ரெட்டு. ஸோ ஒன்ஸ் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா ரெட் கலர் லைட் எரியும், அப்புறம் சார்ஜ் ஏறிடுச்சுன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ அதை வச்சு நம்ம பேட்டரி சார்ஜ் ஏறிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறமா இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ரெட் கலர் லைட் எரியுது. ஸோ நான் வந்து இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து ஒர்க் பண்ணுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ நான் இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 பொருள் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து இந்த மொபைல் சார்ஜரு, அப்புறம் இன்னொரு பொருள் வந்து நீங்கள் வீடியோ கண்டினியூ பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த மொபைலுக்கு வந்து சார்ஜர் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மொபைல் சார்ஜரை நம்மளோட இன்வெர்ட்டரில் ப்ளகிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட இந்த டைப் சி கேபிளை வந்து மொபைலில் சொருகி விட்டுக்கிறேன். மொபைலில் சொருகி விட்டேன். இப்போ நம்மளோட இன்வெர்ட்டர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், சார்ஜ் ஏறுது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல சார்ஜிங் சிம்பிள் வந்து காமிக்குது. ஸோ அப்படின்னா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். ஸோ மொபைலுக்கு வந்து சார்ஜ் சூப்பராக இருக்குது. இதை வச்சு எமர்ஜென்சி டைமில் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தலாம். ஸோ அதில் இந்த இன்வெர்ட்டர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். கைஸ், இப்போ வந்து இந்த டிவியை தான் நம்மளோட இன்வெர்ட்டரில் ஒர்க் பண்ணுதால் என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவியோட வயரை வந்து நம்மளோட இன்வெர்ட்டரில் சொருகி விட்டுக்கிறேன். ஸோ இதான் டிவியோட பவர் சப்ளை வயரு. ஸோ கரெக்டாக பாருங்கள், இன்வெர்ட்டரில் தான் சொருகி விட்டேன். ஸோ லைட்டாக கிராஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இன்வெர்ட்டர் முன்னாடி வச்சாச்சு. முழுக்க பாருங்கள், இந்த இன்வெர்ட்டரில் தான் நம்மளோட டிவியோட வயரை வந்து சொருகி விட்டுருக்கேன். வேறு எந்த பவர் சப்ளையும் நான் கொடுக்கல. இப்போ வந்து டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். இன்வெர்ட்டர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், டிவி ஆன் ஆயிடுச்சு. என்னால் நம்பவே முடியல. இப்போ வந்து இதில் வீடியோ ப்ளே ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இதில் வந்து பென்ட்ரைவ் வந்து சொருகிட்டுருக்கேன். பாருங்க, ஸோ பாருங்கள், டிவி சூப்பராக ஓடுது. இந்த இன்வெர்ட்டரில் தான் ஓடுது. நான் இதுக்கு எந்த பவர் சப்ளையும் கொடுக்கல. இந்த இன்வெர்ட்டர் பவர் சப்ளையில் தான் இந்த டிவி வந்து ஓடிட்டுருக்கு. வீடியோஸும் நல்லா தெளிவாகவே இருக்குது. எந்த டிம்மாக வருது, எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லாவே ப்ளே ஆகுது. ஸோ பாருங்கள், நம்மளோட இன்வெர்ட்டர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த இன்வெர்ட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.